ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டெரிஃபயர் பார்ட் 3. டெரிஃபயரோட போன பார்ட்டில் ஆர்த்தக்ளோனா மீன் கொண்டிருப்பா. ஆனால் பாத்திரோட தலை விக்கிங்கிறது பொண்ணுட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதாக போகுது, ஆர்த்தக்ளோன் திரும்ப உயிரோட வந்து யார் யார் கொல்ல போகிறான், எப்படி உன்னதமா நிறைய மக்கள் சாவடிக்க போகிறான், இதை பற்றி தான் சொல்கிற ஒரு படம் தான் டெரிஃபயர் பார்ட் 3. இது ஆக்சுவலாக ட்ரையாலஜி தானே. இந்த ட்ரையாலஜியோட கடைசி படம் தான் இது. மேபி அடுத்த சில வருஷங்களில் பார்ட் 4 பார்ட் 5 கூட வரலாம். ஸோ அதை வரப்போ நம்ம அந்த படம் பார்ப்போம். அண்ட் நியூஸில் சொல்கிற மாதிரி தான் இது ரொம்ப கோரியாக ரத்த கலரியாக இருக்கும். ஸோ லைட் ஆர்டர் பீப்புள் இதோட ஸ்கிப் பண்ண நல்லது. சரி, இப்போ வாங்க டெரிஃபயர் பார்ட் 3 இந்த கதைக்குள்ள போலாம். படம் ஆரம்பிக்கிறது ஒரு கிறிஸ்மஸ் வீட்டில். பார்த்தா கிறிஸ்மஸுக்கு எல்லாமே செட் பண்ணி வீடியோ பார்க்க அழகா இருக்கு. அந்த வீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க 2 குழந்தைங்க. அதில் 2வது குழந்தைக்கு சாண்டா கிளாஸ் பார்க்க ஆசையாக இருக்கு. ஆனால் நைட் அவங்க அம்மா பார்த்து, அம்மா நைட் கிறிஸ்மஸ் தருவாராம்மா, நான் அவர் பார்க்கணும்னு சொல்கிறப்ப கவலைப்படாதரி, நைட் தாத்தா வருவார், வேணா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிச்சன் கூட்டி போகிறாங்க. பார்த்தியா இங்கே பிஸ்கட்டு பால் இருக்குல்ல, நைட்டு சாண்டா கிளாஸ் வந்து உனக்காக கிஃப்ட் வச்சுட்டு போவார். போகிறப்ப இந்த பால் பிஸ்கட் சாப்பிட்டு போவார், வேணா காலேஜ் பாருவேன், இந்த பிஸ்கட்டில் காலேஜ்னு சொல்கிறப்ப அப்படியாம்மா நான் போய் படுத்துங்கன்னு சொல்லி அவரும் போவா. பார்த்தா பக்கத்து ரூமில் தான் அவங்க அக்கா இருப்பா. அவங்க அக்கா எழுப்புனா, போடு எனக்கு தூக்கமாக வருது, நீ போய் தூங்குன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு சேர்ந்து தூங்க போயிட்டுருக்கு. ஏதாட்டில் இந்த பக்கம் அந்த அம்மா அவங்க ரூம் போவாங்க. பார்த்தா அவங்க புருஷன் கொரட்டு தூங்கிட்டு இருப்பாரு. எங்க பொண்ணுக்கிட்ட சாண்டா கிளாஸ் தான் போய் சொல்லியிருக்கேன், நீங்கள் அவள் காலையில் எழுந்திரிக்க முன்னாடியே பிஸ்கெட்டை சாப்பிட்ருங்க, அப்படின்னா தான் நம்புவான்னு சொல்கிறப்ப இவர் சேஷன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பார்த்தா நராத்திரி ஆயிரும். அந்த குழந்தைக்கு சாண்டா பார்க்க ஆசையாக இருக்குது. சடனாக அவங்க வீட்டுக்குள்ளே யாராத்தும் வந்த மாதிரி இருக்கும். சேர்னு இவ்வளோ அப்படி மெதுவாக வந்து பார்த்தா சாண்டா கிளாஸாக இருப்பார். அது ஆக்சுவலி சாண்டா கிளாஸ் கிடையாது, நம்ம ஆர்த்தக்ளோன் தான். பார்த்தா அவங்ககிட்ட ஒரு பையன் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு குவார்டர் எடுப்பான். ஆனால் அந்த குட்டி பொண்ணுங்க அதை பார்த்து ஒன்றும் புரியல. ஓ சாண்டா தான் வந்திருக்காரு போலியே, நம்ம மெதுவாக இங்கேருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு உழுந்து பாட்டே இருக்கா. பார்த்தா சாண்டா கிளாஸ் அந்த பொண்ணோட அகரமும் போவான். போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அவன் கைஃபுல் ரத்தமாக இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம், அந்த குழந்தையோட அக்காவை பீஸை விட்டு எடுத்துட்டான். இதை பார்த்து இந்த குழந்தைக்கு அள்ளு விட்டுருச்சு. பயந்து போன அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஒழிஞ்சிக்கும். இந்த ஆர்த்தக்ளோன் மெதுவாக அப்படியே அந்த அப்பா அம்மா இருக்கிறவும் போவான். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவுக்கு கட்டலாடுற மாதிரி இருக்குது. எங்க ஒழுங்காக படுக்க மாட்டீங்களா, எது கட்டலாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட் பீஸ்பீஸாக இருப்பார். பக்கத்துலேயே பார்த்து அந்த ஆர்த்தக்ளோன் இருப்பான். குவார்டர் எடுத்து கசாப்பொருள் விட்டவங்க வெட்டிட்டு இருப்பானா. இதை பார்த்து இவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஆணு கத்திட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு போய் மொதல் பொண்ணு ரூம் பார்ப்பாங்க. பார்த்து ஆடு இந்த பொண்ணு கொண்டுட்டால, அவள் தலை தனியாக உடம்பு தனியாக கால் தனியான்னு சொல்லிட்டு பீஸாக இருக்குமா. இதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. 2வது பொண்ணுக்கு என்னாச்சுன்னு நினச்சி அந்த பொண்ணு ரூம் போய் பார்ப்பாங்க. பட் பார்த்தாங்க அந்த பொண்ணு இருக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கேருந்து போவோம்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக நோலாம் பார்ப்பாங்க. பட் பார்த்தா பின்னாடியே குவாட்ரேட் வந்து அந்த முதுகில் ஒரு சொருக்கு தன் வயிற்றில் போட்டு ஒரு கிழிச்சு அவ்வளோதான். அவங்களுக்கு கை தனியாக கால் தனியான்னு சொல்லிட்டு துண்டு துண்டு விட்டிடுவான். பார்த்தா இப்போதைக்கு இந்த வீட்டில் 4 பேரில் 3 பேர் சாப்பிடுச்சிட்டான். பட் இந்த விஷயம் தான் ஆத்திரம்னு தெரியாது. சரி வந்தவளை முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு போவோன்னு சொல்லிட்டு சாண்டா கிளாஸ்க்கு ஒரு பிஸ்கட்டும் பால் இருந்துச்சுல, அதில் முக்கி சாப்பிட்டுட்டு பிளேட்டில் கழுவிட்டு போகிறதா இருப்பான். பட் அப்போ தான் கபோர்டில் ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். யாரா கபோர்டுக்குள்ளக்கான்னு திறந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அங்கே இருக்கும். அதோட சீன் கட் ஆயிருது. வேற என்ன, அந்த குழந்தை மருக சாலை தான். கட் பண்ணால் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது டெரிஃபயர் பார்ட் 1 நடந்துச்சுல, அது நடந்து 5 வருஷம் கழிச்சு தான் இந்த சீன் நடந்திருக்கும். ஸோ டெரிஃபயர் பார்ட் 1 என்ன ஆச்சு, பார்ட் 2 கிளைமேக்ஸில் ஆர்த்தக்ளோன் நம்ம மீன் கொடுமை சாப்பிடுச்சிருப்பா. அப்படி இந்த ஆர்த்தக்ளோன் உயிரோட வந்தான். இதை நம்ம பார்க்க போகிறோம். டெரிஃபயரோட பார்ட் 2 கிளைமேக்ஸில் நம்ம அவனை கொண்டிருப்பால. அதுக்கப்புறம் அந்த ஃபன் ஹவுஸுக்கு போலீஸை கூப்பிட்டுருப்பா. சேர்ந்து போலீஸை வந்து அவன் படத்தை பார்த்துருப்பாங்க. பார்த்தா தலையே இல்லாமல் ஒரு முடு மட்டும் வந்திருக்கும். அடச்சை இது என்ன கருமண்டா, பார்க்க கொடூரமாக இருக்குன்னு சொல்லி அந்த பணத்துக்குலாம் பார்த்துருப்பான். ஆனால் பார்த்து அந்த ஆர்த்தக்ளோனுக்கு இன்னும் உயிர் இருக்கு. தலையில்லாத முண்டை மட்டுமே அந்த போலீஸ்காரன் கழுத்து பிடிச்சிருக்கும். அவன் கழுத்து நெரிச்சு அவனோடய சாவடிக்குது. பார்த்தா அவன் தலையை வெட்டி அந்த தலை இவன் தலை அடிச்சுக்குது. 2 பேர் சேர்ந்து ட்ரெயினில் அங்கே கிளம்பி போவாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த விக்டோரியாங்கிற பொண்ணை வைப்பாங்க. பார்ட் 2 போஸ்ட் டிசைனில் அந்த விக்கிங்கிற பொண்ணு தான் ஆர்த்தக்ளோனோட தலை வந்திருக்கும். ஆக்சுவலி அந்த விக்கிங்கிற பொண்ணு தான் அந்த இமேஜினரி கேளு. பார்ட் 2 ஒரு இமேஜினேஷன் ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு தான் விக்கி. பார்த்தா வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு தலைவலி வந்துட்டு இருக்கு. வேற யாரு, ஆர்த்தக்ளோன் தான். அதாவது கிட்டத்தட்ட ஆர்த்தக்ளோன் மறுபடியும் எடுக்கிற மாதிரி. அப்போ அந்த அசலமோட நர்ஸ் வந்து உள்ள வந்து பார்த்துருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்து செம்மையா ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் விக்டோரியா நர்ஸ் சாப்பிடிச்சிருப்பா. கொஞ்ச நேரத்தில் வாட்ச்மேன் உள்ள வந்து பார்த்துருப்பான். பார்த்தா நர்ஸை வெட்டி குடும்பம் சாப்பிடிச்சிருப்பாளா. இதை பார்த்து இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. பார்த்தா அந்த முண்டமாக மட்டுமே ஆர்த்தக்ளோன் உடம்பு முடிச்சுல, அந்த உடம்பு அப்படி அந்த அசலமுக்கு வருது. அந்த வாட்ச்மேனே சாப்பிடிச்சு அவர் தலை இருக்குல்ல, அதை எடுத்து உடம்புக்க மாட்டேங்குது. இப்படி ஆர்த்தக்ளோன் உள்ள வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த அசலம்லேருந்து விக்டோரியா கூப்பிட்டு ட்ரெயினில் அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதே ட்ரெயினில் ஹாலோனுக்காக ஒரு பையன் வந்திருப்பான். அவனும் ஆர்த்தக்ளோன் ட்ரெஸ் போட்டிருப்பான். அவன் உண்மையான ஆர்த்தக்ளோனை பார்த்து, சார் உங்கள் மேக்கப் வேற லெவலில் இருக்கே, அப்படியே பார்க்க தத்துவமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவன் மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் எதுவும் பெருசாக கண்டுக்காம அவங்க பாட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்து அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 15 வீடு இருக்கும். இதில் தான் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 2வது பாட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. அதில் பார்த்தா ஒரு பாத் டப்பும் ஒரு சேர் இருக்கும். 2 பேரும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சதுன்னு தெரில. கட் பண்ணால் 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோனான சியானா இருக்கால, அவர் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஏன்னா போன பார்ட்டில் அவங்க அம்மா கொடூரமாக ஆர்த்தக்ளோன்
போட்டு சாப்பிடுச்சிருப்பான். இது லைட்டலுக்கு ஒரு ட்ராமா ஏற்படுத்திருக்கும். அதனால் குணப்படுத்துறதுக்காக ஒரு சைக்கிளுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. இப்போ அவளை கூப்பிட்டு போகிறதுக்காக அவளோட அங்கிள் வந்திருக்காரு. இவர் பேர் கெக்கு. இப்போதைக்கு நம்ம ஹீனுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுல்ல. இதுக்கப்புறம் நம்மளால பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மீன் அங்கே கூட்டி போயிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்ம மீனுக்கு தம்பியா ஜோனதன் ஒருத்தந்தால அவன் படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் இருக்கட்டும் அங்கேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். இப்போதைக்கு நம்ம மீனை காரில் கூப்பிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம மீன் அங்கிளை பார்த்து அங்கிள் கேப் எப்படி இருக்கா பெரிய பொண்ணு வளர்ட்டாலும் கேட்டா ஆமாம் இந்த 5 வருஷம் ரொம்ப வளர்ந்துட்டா நீயே வந்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பார்த்தா நம்ம மீனோட ஆன்ட்டி அது போங்க பொண்ணு இருப்பா. இவ தான் கேபி. சொல்லப்போனால் அந்த கேபிங்கிற பொண்ணுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். நம்ம மீனை பார்த்து ஓடி போய் கட்டிப்பிடிச்சி அக்கா நீங்கள் வந்துட்டீங்களா நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா. இதை பார்த்து நம்ம மீன் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேபிங்கிற பொண்ணு அவரும் கூட்டி போவா. பார்த்து அந்த ரூம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அம்மா வச்சிருப்பா. சியானான்னு பேர் போட்டு எழுதி வச்சிருக்கிறது அவளுக்கு டிராயிங்லாம் வச்சிருப்பாள். இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி அவளும் அது துணிமெல்லாம் எடுத்து வச்சுட்டுருப்பா. அப்போ சூக்கேஸ்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது ஆக்சுவலாக அவங்க அப்பாவோட ஃபோட்டோ. போன பார்ட்டில் மீனோட அப்பா பற்றி பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா நினச்சி பார்ப்பா. ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஒரு காமிக் புக் ஆர்டிஸ்ட்டு. சூப்பர் ஹீரோ கதைகளுக்காக நான் டிராயிங்காக வந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஆற்றுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆட நோக்கி போயிருப்பாரு. இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த கேபிங்கிற பொண்ணு இருக்கால அவளோட மீனோட பேக்ல இருந்து ஒரு டைரி எடுத்துருப்பா. இது என்ன புதுசாக இருக்கேன்னு சொல்லி அந்த டைரி எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருப்பாளா. இது போது ஹீனுக்கு வந்துருச்சு. ஹே கேபி நீ எக்காரதை கூட டைரி எடுக்கக்கூடாது புரிஞ்சான்னு கேட்டா ஏக்கா என்னாச்சு நான் படிக்கூடாதுன்னு கேட்டா ஆமாம் நீ படிக்கூடாது பெசாம இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு லைட்டை கோவப்பட்டுருவா. இது ஆக்சுவலாக பர்சனல் டைரி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆத்தர்களை பார்த்துருப்பால அது போய் அந்த ஆத்தர்களை கையால் இவங்க அம்மா இருந்து போயிருப்பாங்களே. இதை பற்றிலாம் டைரி எழுதி வச்சிருப்பா. இன்கேஸ் இந்த குட்டி பொண்ணு படித்தானா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதுக்காக டைரியை பிடிங்கி வச்சிருப்பா. கட் பண்ண அப்படியே அந்த பாடஞ்சு பொண்ணு வீட்டு வைப்பாங்க. ரொம்ப வருஷமாக இந்த வீடு அப்படியே தான் இருக்குது. கவர்மெண்ட் தரப்பு அடிக்கிறதுக்காக 2 பேர் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களும் சேர்ந்து அந்த பாடஞ்சு வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா சேரில் யார் ஒருத்தன் உட்காந்துற மாதிரி இருக்குது. வேறு யார் ஆட்டத்தில் தான். அவன் 5 வருஷமாக அப்படியே செட்டில் ஆகிட்டான் போல். அவன் மேலே ஃபுல்லாக ஒட்டடா படைஞ்சு ஆள் பார்க்க பொம்மை மாதிரி இருப்பான். அவன் கூட ஒருத்த வேற பாட்டு போவான். அங்கே பார்த்தா விக்கி இருப்பா. அவன் மேலே ஃபுல்லாக பாசி படைஞ்சு ஆள் பார்க்க கருப்பாக இருப்பா. அண்ணா இங்கே பாருங்க வித்தியாசமாக ஒரு பொம்மை இருக்குது இது தூக்கி போட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பொம்மை அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. பட் பார்த்தா ஆட்டோக்களோன் ஆச்சு. 2 பேருக்கு இப்போ தான் ரொம்ப நாள் சூரிய இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அந்த 2 பேர் மறுக்கே சாலை தான் 2 பேர் கொட்டுருமா சாவடிச்சு தலையில் வெட்டி எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் தான் ஆட்டோக்களோட வேட்டை இருக்குது. ஏன்னா அவன் தலையை துண்டை விட்டு எடுத்ததுனால அது ஒன்று சேர்றதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆட்டோக்களோன் சம்பவம் பண்ண போகிறான். இதாயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் அங்கிள் ஆன்ட்டி சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ அந்த குட்டி பொண்ணு மீனை பார்த்து அக்கா உன் கணத்தில் ஒரு கீரல் இருக்கே இது எப்படி வந்து கேட்குறப்ப இதை பார்த்து லைட்டில் ஒரு மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக போன பாட்டு ஆட்களோன்னு சண்டை போட்டிருப்பால அப்போ ஏற்படுது. இதை பார்த்து அவங்க அம்மா கோமாயி ஹே அக்காட்ட அந்த மாதிரி கேட்கக்கூடாது அமைதியாக சாப்பிடுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அமைதியாக்கலாம் தான் பாப்பா. அப்புறம் மீனுக்கு சில கனவுல வந்துருக்கு. பார்த்தா அந்த கேபிங்கிற பொண்ணு பக்கத்தில் அவள் ஃப்ரெண்டு இருப்பா. பார்த்தா ரத்த கலரியா போன பாட்டில் குடும்பம் சாப்பிடுச்சிருப்பாள். அந்த மாதிரி அந்த புக்குங்கிற ஃப்ரெண்டு இருப்பா. அவனை மீனை பார்த்து ஏண்டி என் சாவுக்கு நீ தாண்டி காரணம். நீ நினச்சதுன்னா எங்கள் எல்லாரும் ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம். என் சாவுக்கு நீ தான் காரணம். என் பாய் ஃப்ரெண்ட் சாவுக்கும் நீ தான் காரணம். ஏன் உங்கள் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம். நீலாம் என் இவரோட இருக்க சாவுன்னு அவள் ஃப்ரெண்டே கத்துறமா இருக்குமா. இதனால் பயந்து போன ஹீரோயின் நிறுத்து கத்துவா. இதை பார்த்து அங்கிளாட்டி கொண்டு புரியல. சியானா என்னாச்சு ஏதோ பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லை ஆண்டி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேகம் பாத்ரூம் போவா. பார்த்தா அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்காக சில மெடிக்கேஷன் எடுத்துக்குவா. அந்த மாதிரி டேப்லெட் போட்டு அவன் மனசு கூல் பண்ணிட்டு இருக்கா. இதே நேரத்தில் இந்த பக்கம் ஜோனதன் வைப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு ஹாஸ்டல் ஷேப் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் ரூம் போலாம் பார்க்குறப்ப அந்த ரூம்மேட் இருப்பாள். அவர் பொண்ணை கூப்பிட்டு ஜலபதம் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். டே சாரா தெரியாமல் ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டேன் சரி நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே அனுப்பிக்கலாம் பார்ப்பான். பார்த்தா அந்த பொண்ணு பேர் மியா. இந்த ஊர்லேயே ஃபேமஸாக ஒரு போட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ட்ரூ கிரைம்லாம் இருக்கும்ல அதாச்சும் போட்காஸ்ட்டே இருக்கும். ஜோனதனை பார்த்து ஹே நீ தான் ஜோனதனா நீ தானே அந்த ஆத்துக்குள்ள தப்பிக்கப்பட்டவன் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு யாரும் உயிர் படிச்சதே இல்லை. நீ ஃபஸ்ட் டைம் உயிர் படிச்சிருக்க. சரி நீ உங்கள் அக்காவும் எனக்கு ஒரு பாட்காஸ்ட் தர முடியுமா நீங்கள் வந்து பேசுன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஹிட் ஆகும். நீங்கள் என் பாட்காஸ்ட் குறைங்களா கேட்குறப்ப இதை பார்த்து ஜோனதனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரூம்மேட்டாக அவள் அவரை பார்த்து ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா அவனே இப்போ தான் கொஞ்சம் குணமாயிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் கேட்கலாமா போ வேறு பேர் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவள் அவர் அனுப்பி வச்சிருவான். இதை பார்த்து ஜோனதன் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அக்காட்ட ஃபோன் வருது. ஜோனதன் எப்போ இருக்க ஹாஸ்டலில் ஓகேவா இருக்கா உன்னை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா நான் இப்போதைக்கு அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் இருக்கேன் அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ்க்காவது நீங்கள் வீட்டுக்கு வா நம்மளால ஒன்றா பார்க்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பையனுக்கு என்ன சொல்ல தெரில. அப்போதைக்கு மீன் பேசுறது தயங்கி பேசுகிற மாதிரி இருக்கும். அக்கா உனக்கு என்ன ஆச்சு இதே பிரச்சனை கேட்டால் ஒன்றுடா சும்மா மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டே அதனால தான் ஒன்றுலன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் வச்சிருவா. பட் லைட்டாக ரொம்ப வருத்தமாகவே இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு அந்த கேபின் குட்டி பண்ண வருவா. அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்கு ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் வேணா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமாதானம் வாங்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டு அதனால ஃபன்னாக பேசிட்டு இருப்பா. தன்னோட ஆண்டியை பார்த்து ஆண்டி இந்த கிறிஸ்மஸுக்கு ஜோனதன் வீட்டுக்கு வருவான் அவனுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கணும் நாளைக்கு நானும்
கேபி சேர்ந்து கடைக்கு போகலான்னு இருக்கோம். கேபி கூட்டி போடாமல் கேட்குறப்ப லைட்டாக அவங்களுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா இவளே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்தவ இவள் எல்லாமே அனுப்பலாமல் பார்க்குறப்ப சரி சியானா தானே அவளால் என்ன ஆக போகுதுன்னு அவங்க ஆண்டி அலோவ் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அப்படியே நம்ம மாத்திரம் வைப்பாங்க. பார்த்தா தலைவை போய் சம்பவமாக ரெடி ஆகிட்டான். வீட்டில் உட்காந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவங்ககிட்ட பார்த்தா ஒரு லிக்விட் நைட்ரஜன் இருக்கும். செத்து போன எலி மேலே அந்த லிக்விட் நைட்ரஜன் அடிப்பானா அது பார்த்தா உறைஞ்சி போய் கல்முறை ஆயிரும். உடஞ்சி எலி எடுத்து டேபிள் ஓடி அடிப்பான். பார்த்தா உறைஞ்சி போனால சுக்கு நுறுங்கி போயிடும். எஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இதை வச்சு தான் அடுத்த ஒருத்தருக்குள்ளன்னு சொல்லிட்டு இதை வேறு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அன்றைக்கி நைட்டு ஒரு பாருக்கு போவான். அந்த பாரில் பார்த்தா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. பார் டெண்டரு, ஒரு வயசான தாத்தா, அப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தா ஃபன்னான கேட்டாக இருக்காரு. பொண்ணுங்களை வச்சு நல்ல ஜாலியாக மஜா பண்ணிட்டு இருக்காரு. சரி அந்த பொண்ணுங்க அந்த பார்ட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஆத்தனும் நாங்கள் வருவான். ஆள் பார்க்க கோமடி மாதிரி இருக்கால. இதை பார்த்து ஒரு பிடிச்சி போச்சு. தம்பி நீ என்ன வேச போகிறோன்னாப்பா நானும் ஒன்றை மாதிரி தான் வான்னு சொல்லிட்டு ஆற்றுல ஒன்று ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் கடைக்காரனுக்கு பிடிக்காது. சார் எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்டு இருக்கீங்க இவனை கடை ரெண்டு பக்கம் சொல்கிறப்ப எப்போ என்னாச்சு உனக்கு என்ன காசு தானே வேணும் இவன் சரக்கில் ஊற்றி கொடு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதை தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா அவங்ககிட்ட ஒரு கருப்பு பை இருக்கும்ல எப்பா அந்த பையில் என்ன வச்சிருக்க எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறப்ப இவனு கை விளையாடுவான். சரி அந்த தாத்தா சமம் பண்ண போகிறான் பார்த்தா உள்ளேருந்து பீப்பு எடுப்பான். அதை எடுத்து கீங்கி நடிக்கிறப்ப பார்த்தியாப்பா இவனு டம்மி பீஸு இவனை பார்த்து பயந்தேன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை மடியில் உட்கார வச்சுட்டு சிரிச்சில் மிச்சிட்டு இருப்பாங்க. சடனாக அந்த ஆத்துக்குளோன் இவன் போயிடுவானா. இதை பார்த்து சாண்டாகி கோமா வருது. கடுப்பான கடைக்காரன் இதை சொன்ன இவனை விளையாடன்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போடன்னு சொல்லிட்டு ஆத்துக்குளோன் அடிக்காமல் போயிட்டு இருப்பான். கடுப்பான ஆத்துக்குளோன் அவங்கள்ட்ட ஒரு கன்று இருக்கும்ல அதை எடுத்து இந்த கடைக்காரன் ஒரே சுடு அவ்வளோதான் ஆள் மறிய சாலா. பக்கத்தில் வயசான கிளவ இருக்கால அவனும் தான் அந்த ஆளுக்கு அங்கேயே பால் ஊற்றிடுவாங்க. மீதி இருக்கிறது அந்த சாண்டா கிளாஸ் தான். அவருக்கு உன்னை பார்த்து அள்ளு விட்டுருச்சு. தம்பி நீ என்ன ஒரே தொழில் தானேப்பா இருக்கும் எதுக்குன்னு சொல்ல பார்க்குற என்னை விட்டுட்டுன்னு சொல்கிறப்ப சரி உன்னை விட்டுறேன் ட்ரெஸ்ஸை கட்டுன்னு சொல்லிட்டு அந்த அதோட ட்ரெஸ்ஸை கட்டிடுவான். பார்த்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸை இவன் ஆட்டை போட்டுக்குவான். தென் அவர் ஒரு சேரில் கட்டி போட்டு அவங்கள்ட்ட லிக்விட் நைட்ரஜன் இருக்குல்ல அதை எடுத்து ஒரு காலை ஸ்ப்ரே பண்ணுவான். பார்த்தா கால் அப்படியே உறைஞ்சி போய் இறுகி போய் கல்முறை ஆயிரும். அந்த கால் மேலே சுற்றி எடுத்து அடி நடிப்பான். பார்த்தா காலெலாம் பீஸ் சதறி அப்படியே உடஞ்சி போயிடும். வலி தாங்க முடியாமல் சாண்டா கதில் எழுதிட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன மொத்த உடம்பு மேலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவான். பார்த்தா மூஞ்சில் உறைஞ்சி போய் கல்முறை ஆயிரும். எகைன் சுற்றில எடுத்து அடி நடிச்சு கொடுமாசம் அடிப்பான். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோனும் கேபியும் சூப்பர் மார்க்கெட் போவாங்க. பார்த்தா ஜோனதனுமே இதே சூப்பர் மார்க்கெட் வரைஞ்சி இருந்திருப்பான். அதனால் ஜோனதனுக்காக ஒரு ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. செகண்ட் பார்ட்டில் நம்ம மீனுக்கு ஒரு கனவு வந்திருக்கோம். பார்த்து ஒரு ஆறு நடிச்ச மாதிரி ஒரு பாட்டு ஓடிருக்கும்ல சேம் அதே பாட்டு இல்லை பிளே ஆகிட்டு இருக்குமா. இதை பார்த்து அவளுக்கே ஷாக்காக இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு அவளுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் தான் போயிட்டு இருப்பாரு. அவர் கை ஃபுல்லாக க்ளவுஸில் ரத்தமாக இருக்குது. இதை பார்த்து மீன் புரிஞ்சு போச்சு. அது ஆக்சுவலாக மாற்றக்கலாம் தான். அவனை மீனை பார்த்து டாடா கழிச்சிட்டு போவானா. இதை பார்த்து நம்ம மீன் பயந்து போயிடுவா. கரெக்டாக அந்த கேபிங்கிற பொண்ணு வந்தோம் அக்கா என்னாச்சு அண்ணா பார்க்க போகலன்னு கேட்டால் ஆமாம் பார்க்க போகணும்ல வா இங்கேருந்து போகணும்னு சொல்லி ஜோனதன் பார்க்க போவாங்க. பார்த்தா நேரத்தில் ஜோனதன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த மியாங்கிற பொண்ணு வீடியோ பாட்காஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கல அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு உங்கள் அக்காட்ட ஃபோன் வருது. கொஞ்ச நேரத்தில் சியானா அவங்க வந்துடுறா. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போதைக்கு அந்த மியாங்கிற பொண்ணு அங்கே வந்துடுறா. அவளுக்கு நான் மீனை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அக்கா நீங்கள் தான் சியானாவா ஜோனன் அக்கா நீங்கள் தானே நீங்கள் 2 பேர் தான் ஆத்தரோடு தப்பிச்சிங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு பாட்காஸ்ட் வர முடியுமா ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ தான் சொல்கிறப்ப இது போய் சியானாக்கு வந்துருச்சு. ஏண்டி அந்த நிலைமை நீ தான் உனக்கு தெரியும் இதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காத மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஆள் சமூகத்தில் இருப்பா. இதை போய் ஜோனும் கஷ்டமாக இருக்கும். அக்கா உனக்கு என்னதான் ஆச்சு முன்னோட நீ ரொம்ப கோமாவும் பயமாக்காமல் இருக்கே ஏதாவது பிரச்சனை கேட்டால் ஆமாடா ஒரு பெரிய பிரச்சனை நம்ம இருக்கிற இதே மாலில் அந்த ஆத்துக்குள்ளன்னு இருக்கான். நான் நேரில் பார்த்து சொல்கிறப்ப இது போய் ஜோன் தள்ளி விட்டுருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட சபனோட 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போவுமே அந்த பயம் மனசில் இருக்கும். எனது அந்த ஆத்துக்குள்ள இங்கே இருக்கானா அப்புறம் நம்ம இங்கே இருக்கணும் வா இங்கேருந்து போவோன்னு சொன்னால் எங்கே போவேன் நம்ம எங்கே போனாலும் கண்டிப்பாக வரதான் செய்வான். அவன் சாவு நம்ம கையில் தான் இருக்குது. நீ தானே சொன்ன அப்போ அதை பற்றில குறிப்பிட்டு இருக்காரு அந்த ஆத்துக்குள்ள சாவடிக்கணும்னா உன்னால முடியும்னு சொன்னேன் இப்போது பயந்துட்டு இருக்க நம்ம தான் கொள்ளுன்னு சொல்கிறப்ப இல்லைக்கா இதுன்னு விளையாட்டு கிடையாது போன வாட்டி தான் நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த வாட்டி வேறு யாரும் சாகக்கூடாது நம்ம இங்கேருந்து ஓடலான்னு சொல்கிறப்ப இல்லைடா என்னாலும் பரவாயில்ல இன்றைக்கி அவன் சாவை என் கிட்ட தான் சொல்லிட்டு அவர் பேப்பர் எடுப்பா. பார்த்தது அவங்க அப்பா எழுதி வச்சது. அவங்க அப்பா அந்த ஆத்துக்குள்ளனை கொள்கிற வழியை ஒரு கவிதை எழுதி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி அந்த ஆத்துக்குள்ளனை அவளையும் சாகடிக்க முடியாது. ஏன்னா சாத்தனை இந்த பூமிக்கு வருதுன்னா இங்கே இருக்கிற ஒரு மனிதனை பாதிப்படி வச்சிருக்கோம். அந்த மனுஷன் இங்கே இருக்கிற வரைக்குமே அவன் மறுஜன்மம் எடுத்துகிட்டே தான் இருப்பான். 2 பேர் சாவடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு சாவு இருக்குன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆத்துக்குள்ளனால பாதிக்கப்பட்டு இவரோட இருக்கிறது அந்த விக்கிங்கிற பொண்ணு தான். அவளுமே இப்போதைக்கு அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கா. அதனால தான் 2வது பாட்டில் அவனுக்கு கொண்டப்போ கூட திரும்ப மறுஜன்மம் எடுத்திருக்கான். அப்படின்னா அந்த பொண்ணையும் கொண்டு ஆத்துக்குள்ளனையும் கொள்ளணும். அப்போ தான் சாவான்னு சொல்லிட்டு எல்லாமே மீனுக்கு இப்போ தான் புரியுது. பார்த்தா அதே நேரத்தில் அந்த மாலை வைப்பாங்க. பார்த்தா அவங்க சாண்டா கிளாஸ் இருப்பார். வரப்போகிற சின்ன குழந்தைகளுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து
போட்டோ போஸ்டும் கொடுத்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆயிரும். சரி சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு அந்த சாண்டா கிளாஸ் அங்கே கிளம்பி போயிடுவாரா. இதான் சான்ஸ்ன்னு நம்ம ஆத்துக்குள்ள அங்கே போயிடுறான். சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு அவனோட உட்காந்துட்டு இருப்பான். வரப்போகிற சின்ன குழந்தைகளுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இது அங்கே செக்யூரிட்டிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹே இது நம்ம செட் பண்ண ஆள் கிடையாது, எவனும் இங்கே உட்காந்துருக்கானே, ஆள் பார்க்கவர் உன்னதமாக இருக்கான், இவனை எங்கே தூக்கும்னு சொல்லிட்டு டே யாரா நீ மரியாதை இங்கேருந்து வாடான்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டி போயிடுறாங்க. பார்த்தா அந்த ஆத்துக்குள்ளனும் சிரிச்சு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்து நமக்கே சந்தேகமாக இருக்குது. அவங்ககிட்ட சில குழந்தைங்க கிஃப்ட்லாம் இருப்பாங்களே, அதில் ஒரு பையன் அந்த கிஃப்ட் திறந்து பார்ப்பான். உள்ளே பார்த்து பாம்பு இருக்கும். தொடர்ந்து அடுத்த செகண்டு டவுன் அடிக்குது. பார்த்தா குழந்தைங்கள கை கால் செதறி பீஸ்வே சேர்த்து போகும். இதை பார்த்து அந்த ஆத்துக்குள்ள ரசிச்சுட்டு இருப்பான். இதுக்காக தான் பயவில் இங்கே வந்திருக்கு. ஆனால் இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் தம்பிக்கு தெரியாது. அவங்க பார்த்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜோனதன் வீட்டுக்கு வந்து ஒரு பயத்தில் இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோன் ஆத்துக்குள்ள பார்த்ததா சொல்லிட்டா. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும், எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஒரு பட்டமாகவே இருக்கும். அதனால் மாத்திரை போட்டு ஆள்பாடு படுத்து தூங்குவான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் ஆண்டி அங்கிள் வீட்டில் இருப்பா. கேபிக்காக கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்லாம் இருந்திருப்பா. அதை கேபிக்கே தெரியாமல் மச்சிக்கலாம் பார்ப்பாளா. பட் பார்த்தா கேபி பார்த்துருவா. அக்கா என்ன ஒழிச்சிக்கிறீங்க, அதுக்குள்ளே என்னக்குன்னு கேட்டால் சேச்சா நீ இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, நாளை தானே கிறிஸ்மஸ்ஸு, நீ நாளைக்கு பாருன்னு சொல்கிறப்ப அவளு சிலன்னு கிளம்பி போகிறா. இப்போ ஃபேமிலி ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு இருப்பாங்க. அப்போ அவங்க ஆண்டி நம்ம ஹீரோனை பார்த்து சியானா உனக்கான ஓட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓட்ஸ் சாப்பிடலாம் கேட்டால் அந்த கேபி எப்படி ரிப்ளை பண்ணுவா, இல்லைம்மா அக்காவுக்கு அது பிடிக்காது, வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. கேபி தனியாக கூப்பிட்டு போய் ஏண்டி உனக்கு எப்படி தெரியும், எனக்கு ஓட்ஸ் பிடிக்காதுன்னு எப்படி தெரிஞ்சுட்டுன்னு கேட்டால் அவன் முறைச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோ புரிஞ்சு போச்சு. ஓ அப்படின்னு எனக்கே தெரியாமல் என் டைரி எடுத்து படிச்சிருக்கேன், படிச்சுன்னு கேட்டால் ஆமாக்கா படித்து பார்த்தேன், அது பார்க்க ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. உண்மையாக ரியல் லைஃப்பில் நீங்கள் அந்த ஆத்துக்குள்ள பார்த்தீங்களா, அவர் தான் உங்கள் அம்மா கொண்டாரம் கேட்குறப்ப இதை பார்த்து இவருக்கு என்ன சொல்ல தெரில, இங்கே பாரு இதை பற்றி நீ வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, முக்கியமாக உங்கள் அப்பாவோட சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறப்ப அவளும் ப்ராமிஸ் பண்ணுவா. தன்னை மீனை பார்த்து அக்கா நான் படித்து பார்த்து உண்மையா, நீங்கள் ஆத்துக்குள்ள கொண்டீங்களாம் கேட்டால் ஆமாம் நான் தானே கொன்னேன், இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான், எனக்கு அவர் ஒரு மேஜிக்கல் ஸ்லாட் கொடுத்தாரு, அதை வச்சு நான் கொல்ல முடிச்சுன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கட் பண்ண அப்படியே நம்ம ஜோனதன் இருக்கால அவர் ரூம்மேட்டை வைப்பாங்க. அவள் லவர் மியாவை கூப்பிட்டு ரூமில் கசகசம் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா அதே வீட்டுக்கு நம்ம பயவில் ஆத்துக்கணும்னு வந்துட்டு இருக்கு. வந்தவன் ஜாலியாக கடையில் போட்டுக்கிட்டு அவன் கசகசம் பண்ணுறதை பார்த்துட்டு இருப்பான். சீக்கிரம் முடிச்சு வராங்கன்னு பார்த்தா அவங்க வரமா தெரில, பாத்ரூமுக்கு போய் அடுத்தது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்துன்னு கடுப்பாயிருச்சு, விட்டது வேலைக்காது போலையே, நம்ம போய் சம்பவம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பார்த்தா செயின்ஸாக இருக்கும். அதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பாத்துக்குள்ளே போயிடுவான். அந்த பொண்ணு வயிற்றில் ஒரு குத்து குத்துறது, இவன் கண்ணில் விட்டு கிண்டி அடிக்கிறது, அவன் டிக்கி வழியாக பின்னாடி சொருக்கி தலைவலி வெளியிட்டு தருவான். இந்த அளவு கொடூரமா அந்த 2 பேரும் சாவடிப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மீனா வைப்பாங்க. அவள் அங்கிளாண்டோடு சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு இருப்பா. அப்போ தான் டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு மால் இருக்குது, அந்த இடத்துல பாம்பு வச்சு நிறைய குழந்தை இறந்து போயிட்டாங்க, இது காரணம் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து இவ்வளோ கழுவி விட்டுருச்சு. இன்னும் சேம் இதே மாலுக்கு தான் இவ்வளோ கேபி போயிருப்பாங்க. அந்த மாலை தான் ஆட்டோக்குள்ளே பார்த்தா அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பழப்பட தான் வேலை பார்த்துருக்கு போச்சு, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஜோனதனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஜோனதன் ஃபோன் பண்ணுவா. டே ஜோனதன் அந்த ஆட்டோக்குள்ள சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நீ சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடு, நான் வேணா அங்கிள் அனுப்புகிறேன், நீ சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாள. இதை பார்த்து அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிம்மா நீ பதட்டப்படாத, உனக்கு என்ன ஜோனதன் கூட்டு நல்லா தானே, நான் போய் கூட்டாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிள் அங்கே கிளம்பிடுறாரு. ஸ்ட்ரைட்டாக அவர் அங்கேருந்து ஜோனதன் இருக்கிற வீட்டுக்கு வந்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த வீட்டில் 2 ரூம் இருக்கும். ஒரு ரூமில் தான் ஜோனதன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இன்னொரு ரூமில் அவனோட ரூம்மேட் இருக்கால, அவன் அந்த பொண்ணோட கசமசம் பண்ணியிருந்திருப்பான். அப்போ தான் ஆத்தக்குள்ள உள்ள வந்திருப்பான். இதுலேயுமே அவன் அங்கிள் ஜோனதன் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் போயிட்டே இருக்கு, பட் பார்த்து அட்டன் பண்ணவே இல்லை. கட் பண்ண இந்த பக்கம் நவீன ரூமில் இருப்பா. ஆர்த்தக்களோட நியூஸ்லாம் கேட்டு ரொம்ப பயத்தில் இருப்பா. ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் தூங்கிட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு ஒரு கனவு வருது. இவ சின்ன வயசில் அவங்க அப்பாவோட பேசியிருப்பாள், அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. அவங்க அப்பா காமிக் புக்ஸ் ஸ்கெட்ச்லாம் வந்துட்டு இருப்பார்ல, அப்போ தான் ஒரு சூப்பர் ஹீரோ வந்துருப்பாரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நான் மீன் வளர்ந்த இந்த மாதிரி இருப்பா. அவளுக்கு சூப்பர் மாமெல்லாம் போட்டு இங்கே பாருமா, இது ஜஸ்ட் ஒரு நார்மல் சூப்பர் ஹீரோ கிடையாது, இது ஒரு ஏஞ்சல் மாதிரி, நீ இதை ஃபியூச்சர் இந்த மாதிரி ஏஞ்சல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கனவுல பார்த்து இருக்கிறப்ப சில கொடூரமான கனவுலாம் வந்துட்டு இருக்கு. பார்த்தா அவங்க அப்பாவோட முகத்தில் மூடி அவர் சாடிக்கமாக கனவு வந்துட்டு இருக்குமா. பயந்து போன ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்ப்பா. பார்த்தா அவங்க வீட்டுக்கு கீழே ஏதோ சவுண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அங்கிளாட்ட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இவளுக்கு கீழே இங்கே வந்து பார்ப்பா. பார்த்தா அந்த இடத்துல அந்த விக்டோரியாங்கிற பொண்ணு இருப்பா. அவளை பார்த்து இவளுக்கு கல் விட்டுருச்சு. சேர்ந்து சைடில் திரும்பி பார்த்தா அந்த ஆத்துக்குள்ள அங்கே இருப்பான். அவன் பார்த்த செவுத்தில் யாரோ ஒருத்தர் சிலுவை அழிஞ்சிட்டு இருப்பான். அது யாரும் நமக்கு தெரில. பட் பார்த்தா தலை துண்டா வெட்டப்பட்டு குடும்பம் சாப்பிடிச்சிருப்பான். வயிற்றெல்லாம் பொழந்து குடலை வெளியிட்டு இருப்பானா. பயந்து போன ஹீரோயின் அங்கேருந்து வரலாம் பார்ப்பா. பட் இந்த சைகோட தப்பிக்க முடியுமா, அவளை அப்படியே பிடிச்சி மண்டல ஒரு அடி, அவளை தான் நம்ம மயக்கம் போட்டுருவா. கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப அவளை சேலை கட்டி போட்டிருப்பாங்க.
வாயில் டேப்பில் இருக்குது. முன்னாடி பார்த்தா அவங்க ஆண்டி இருப்பாங்க. டே விடுங்கடா விடுங்க கத்துறப்ப அந்த விக்கிங்கிற பொண்ணு இருக்கால அவள் தான் பேச ஆரம்பிப்பா. நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு, எங்களை சாவடிக்க பார்த்துட்ட, உன் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் குடும்பம் சாவடிக்க தான் செய்வோம், அதை நீ பார்த்துட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி இருக்காங்களே அந்த ஆண்டிக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வைப்பாங்க. எல்லாரும் கிறிஸ்மஸுக்காக கிஃப்ட் தருவீங்களே, நாங்கள் ஒன்று தரணுமான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் திறந்து வைப்பாங்க. உள்ளே பார்த்தா ஒரு எலும்பு கூட இருக்குது. என்னம்மா இது யாருன்னு தெரியலையா? உன் பொண்ணு தான் சொல்கிறப்ப இதை பார்த்து ஆண்டி கழி விட்டுருச்சு. இல்லை இது என் பொண்ணு கேபி கிடையாது, என் பொண்ணு கேபி கிடையாதுன்னு சொல்கிறப்ப, ஏமா உன் சொந்த பொண்ணு உனக்கு தெரியலையா? நல்லா பாரு, எலும்பு சொல்லலாம் தெரியுதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து உங்கள் அம்மா கிடைச்சல தெரில. பார்த்தா இது ஒரு மனுஷ தலை துண்டா வெட்டி அது எலும்பு கூட மட்டும் தான் இருக்குது. மேலே இருக்கிற தோல் அப்படி பிஞ்சு போய் எலிங்க தின்னுட்டு இருக்கோம். பயந்து போன அந்த அம்மா இல்லை இது என் பொண்ணு கிடையாது, கேபி கிடையாது கத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பக்கத்தில் வந்து அந்த அம்மாவை சாவடிக்கலாம் பார்ப்பாங்க. ஒரு பெரிய பைப்படுத்து அந்த அம்மா வாய்க்குள்ள வச்சு திணிக்கலாம் பார்ப்பான். பட் பார்த்தா வாய்க்குள்ள போகாது. வேற வழியும் சுற்றில் எடுத்து போட்டு அடி நடிப்பான். பார்த்தா வாய் 2 பிளந்துரும். அதுக்கப்புறம் அந்த ஓட்ட வழியா ஒரு உயிரோடு இருக்கிற எலி அனுப்பி விட்டுருவான். அந்த எலி அப்படியே வாய்க்குள்ள போய் கழுத்துல இறங்கிட்டு இருக்கும், உடம்புக்குள்ள போய் கடிச்சு தின்னுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்க கொடூரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அந்த அம்மா மறுகிய சாலை தான். இதெல்லாம் பார்த்து நம்ம நம்பவே முடியல. நோன்னு கத்திக்கிட்டு அப்படி அழுதுட்டு இருப்பா. பார்த்தா கொஞ்சம் கழிச்சு இந்த ஆர்த்தக்ளோன் ஒரு பொண்ணை கூட்டிடுவான். யாருன்னு பார்த்தா கேபி. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. கேபி இவரோட இருக்கானா, அப்போ முன்னாடி ஒரு தலை இருக்குல்ல, இது யாருன்னு பார்த்தா அப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். அந்த எலும்பு கூட அப்படியே எட்டு போய் ஒரு டேபிள் வைப்பான். அந்த எலும்பு கூடுக்கு மேலே ஒரு கண்ணாடி வைப்பான். வேறு யாரும் கிடையாது, ஜோனதன் தான். ஆக்சுவலாக அந்த அங்கிள் ஜோனதன் ரூம் போயிருப்பார்ல, அப்பயே எவ்வளோ ஜோனதன் கொண்டுச்சு போல. அதுக்கப்புறம் அந்த அங்கிளை கொண்டு இருக்கு. வீட்டோட ஹாலில் தலையே இல்லாமல் ஒரு ரூத்து சிலுவை வந்துருப்பாங்களே, அது அங்கிள் தான். இதில் தெரிஞ்சது நம்ம ஹீரோயின் கத்திக்க தெரிய ஆரம்பிப்பா. பாத்தியா எங்களை எதுக்கு நினச்சி இதான் நிலைமை, இப்போ நீ சாப்பிட்றன்னு சொல்லிட்டு அந்த விக்டோரியா இருக்கால, அவள் தலையில் பார்த்தா ஒரு மில்க் கிரீடம் இருக்கும். அதை எடுத்து அவள் தலையில் வச்சு கழுத்துல சாப்பிட்டுக்கலாம் பாப்பா. பட் நம்ம மீன் உடம்புக்குலேருந்து ஒரு வகையான பவர் வருது. அதை தண்ணி இந்த விக்டோரியாவில் கொள்ளைய முடியல. இதை பார்த்து அவங்களே ஆச்சரியமா இருக்கு. சரி நீ சாவலன்னு என்ன, உன் கண்ணு முன்னாடியே இந்த கேபினை பண்ணி சாவடிக்கிறோம், அதை பார்த்து நீ சாவன்னு சொல்லிட்டு அந்த கேபையை கொள்ளான்னு வைப்பாங்க. அப்போ அந்த கேபை இந்த ஆத்தக்குழந்தை பார்த்து ப்ளீஸ் என்னை கொண்டாதீங்க, சியானா அக்கா எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க, அதை நான் பார்க்க ஆசைப்படுறேன் ப்ளீஸ், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ உனக்கு அந்த கிஃப்ட்டை பார்க்க ஆசையாக இருக்கா, நாங்களும் அந்த அளவுக்கு குடும்பமானவங்க கிடையாது, அந்த கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிஃப்ட் வச்சிருப்பால, அந்த கிஃப்ட் எடுத்து நம்ம மீன் கொடுப்பாங்க. இந்த நீ தான் கொடுத்த, நீ பிரிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மீன் கொடுப்பாங்களா, அவள் சேர்ந்து திறக்கலான் இருப்பா. அப்போ நம்ம மீன் கையில் சுற்றில எடுத்து பட்டுமணி அடிப்பான். பார்த்தா கையெல்லாம் உடஞ்சி போய் கை ரொம்ப வீக் ஆயிரும். அப்படியே ஒரு கிஃப்ட் எடுத்து திறந்து வைப்பா. அந்த குட்டி பொண்ணை பார்த்து ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவா. ஆக்சுவலாக மீன் என்ன பண்ணியிருப்பானா, இவர்கிட்ட ஒரு மேஜிக்கல் ஸ்வாட் இருந்துச்சுல, அதை ஒரு கிஃப்டாக அந்த கேபி வச்சிருப்பா. அந்த ஸ்வாட் எடுத்து ஆத்துக்குள்ள கழுத்து ஒரு போடு. இதை பார்த்து விக்கிக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த விக்கி நெஞ்சில் சொருகி அவ்வளோதான் அவளை கொட்டுமா சாப்பிடுச்சிருவா. பார்த்தா அந்த ஆத்துக்குள்ள இன்னும் சாகவே இல்லை. அவங்கள்ட்ட பார்த்தா ஒரு செயின்ஸாக இருக்கும். அதை எடுத்து நான் மீனை வெட்டலாம் பார்க்குறப்ப அவன் அந்த கத்தியோட தடுத்து நிறுத்துவா. பார்த்தா செயின்ஸாவோட அந்த கத்தி ஸ்டாங்காக இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு ஒருத்தர் வெட்டலாம் பார்ப்பாங்க. கடுப்பான நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து நெஞ்சில் சுருகிடுவா. கிட்டத்தட்ட அந்த ஆர்த்தக்ளோன் சாக மாதிரி போயிடுவான். அப்போ அந்த ஆர்த்தக்ளோன் அவன் பவர் யூஸ் பண்ணுவானா, சடனாக அந்த ஃப்ளோர் இருக்குல்ல அவளோட ஓட்டல் விழுந்துருது. அந்த கேபிங்கிற பொண்ணு அந்த ஓட்டலில் விழுந்துருவா. வேறு இடத்துல நம்ம ஹீரோயின் அவள் கை கொடுக்கலாம் பார்ப்பா. பட் பார்த்தா கை எட்டாது. வேறு வழியில் அவள் கத்தியை கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றலாம் பார்ப்பா. பட் பார்த்தா அவளால் காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்காது. அந்த கேபி அந்த குழிக்குள்ள விழுந்துருவா. பார்த்தா சடனாக அந்த குழி மறைஞ்சு போச்சு. அதுபோல் பக்கத்தில் அந்த ஆத்துக்குள்ள இருந்தால அவனும் காணாமல் போயிருப்பான். அந்த விக்டோரியாங்கிற பொண்ணு காணாமல் போயிருப்பா. அந்த இடத்துல யாருமே இல்லாமல் அவன் குழப்பமான படங்கள் தான் இருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணு கூட முடியாமல் இருக்கு. ஸோ கேபி இப்போதைக்கு ஒரு குழிக்குள்ள விழுந்தால, அந்த குழி என்ன, கேபி இப்போ எங்கே இருப்பா, அதுப்போ அந்த ஆர்த்தக்ளோன் எப்படி இங்கேருந்து போனா, இதை பற்றி எதுவும் புரியாமல் இருக்கு. அப்போ தலை அந்த முழுக்கிலோட இருக்கும்ல, அதை கழட்டி வச்சு கேபி கவலைப்படாத, நீ எங்கே இருந்தாலும் சரி உனக்கு காப்பாற்றுன்னு ஏன் பொறுப்பு, கண்டிப்பாக காப்பாற்ற தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு சபதமாக எடுப்பா. அப்போ கையை பார்த்தா கையில் காயமே இருக்காது. பார்த்தா அந்த ஆர்த்தக்ளோன் சுற்றி எடுத்து புலம்பலம் நடந்திருப்பால, ஆனால் அந்த கத்தியை தொட்ட உடனே அந்த காயங்கள் குணமாயிருச்சு. இப்போ தான் நம்ம மீனுக்கு புரியுது, அந்த கத்தி நமக்கிட்ட இருக்கிற வரைக்குமே நம்ம காயப்படாது, அந்த கத்தி வச்சு தான் கொல்ல முடியும்னு சொல்லி எல்லாமே புரிஞ்சுக்கிறா. பட் இப்போதைக்கு என்ன பிரச்சனம், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, இப்போ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அவங்க கூட பார்த்து தம்பி இறந்து போயிட்டான். பட் ஜோனஸ் சத்தை நம்ம காட்டவே இல்லை. இப்போதைக்கு அவளுக்குன்னு இருக்கிறது கேபி மட்டும்தான். கேபியை காப்பாற்றணுன்னு அவர் சம்மரில் இருக்கா. கட் பண்ண அப்படியே ஒரு பஸ் ஸ்டாப் வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஆத்தக்குள்ள பைப்பில் அங்கே தான் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்து ஆள் சமக்கத்தில் இருப்பான். கரெக்டாக ஒரு பஸ் வரப்போ இவன் பஸ்ஸில் ஏறிடுறான். அந்த பஸ்ஸில் பார்த்தா ஒரே ஒரு லேடி தான் இருக்கும். அது புக்கு படிச்சுட்டு சைடில் இருக்கிறவனை பார்த்துட்டே இருக்கும். அவன் பார்த்து முறைச்சி பார்த்துட்டு கையில் ஒரு பீம்பி இருக்கும்ல, அதை எடுத்து ஆரம்பிச்சுட்டே இருப்பான். இதோட டெரிஃபையர் பார்ட் 3ங்கிற இந்த படம் முடியுது.
இதுதான் லாஸ்ட்டாக வந்தது. இது போக இந்த ஃப்ரான்சைஸில் அடுத்த 4வது பார்ட் எப்போ இருந்ததில்ல, அது போக இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆயிடுச்சு. வெறும் 2 மில்லியன் தான் அந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தோட கலெக்ஷன் மட்டுமே 90 மில்லியன். அதனால் கண்டிப்பாக பார்ட் 4 பார்ட் 5 போயிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த படங்கள் வரப்போ அந்த டைமில் அந்த படத்தை பற்றி பேசுவோம். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.